செயின்ட் பெர்னடின் ஆஃப் சியன்னா. இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபையினுடைய புனிதர். இவர் தான் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி, அதாவது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூரியனுக்கு முன்னாடி IHS, அதாவது இயேசுவே இந்த மனுக்குலத்தின் மீட்பர் என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கினவர் செயின்ட் பெர்னடின் ஆஃப் சியன்னா. இப்போ இந்த புனிதருடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஆண்டவருடைய இறை வார்த்தையை போதிக்க ஆரம்பித்தார்னா தொடர்ந்து 50 நாட்கள் கூட போதிப்பாராம். ஒரு முறை சியன்னா என்ற நகரத்தில், அவர் பேர் சியன்னா இல்லை, அவர் பேர் பெர்னடின் தான், அவர் இருந்த இடம் சியன்னா. அப்போ இந்த சியன்னா என்ற ஒரு நகரத்தில் ஒரு முறை அவர் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். போதிக்கும் பொழுது 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 50 நாட்கள் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். போதித்தோடனே மக்கள்லாம் மனமாற்றம் அடைகிறாங்க. இப்போ திருமுழுக்கு யோவான் என்ன பண்ணுறாரு, அவர் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது அவரும் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறாரு. அப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்டவுடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, மனமாறுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். இப்போ பெர்னடின் புனிதர் அங்கே கடவுளுடைய வார்த்தை 50 நாள் போதிக்கிறார். அப்போ அந்த 50 நாள் போதித்த பிறகு அந்த மக்கள் அனைவரும் மனமாற்றம் அடைகிறாங்க. மனமாற்றம் அடைந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்குறாங்க. ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பில் என்னென்னத்தை போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல்ல கண்ணாடியை போட்டாங்களாம். எதை போட்டாங்களா, கண்ணாடியை. நல்லதானே கண்ணாடி? கண்ணாடி என்ன நம்மளை பாவத்துக்கு இட்டு செல்தா? இப்போ கண்ணாடியை போட்டாங்க. எதுக்காகனா, எப்போ பார்த்தாலும் அந்த ஊர் மக்களே கண்ணாடி முன்னாடியே நின்று அவங்களுடைய அழகை ரசிச்சுட்டு இருந்தாங்களா, கண்ணாடியை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹை ஹீல்டு ஷூஸ், பெர்ஃப்யூம்ஸ், நம்ம போகிற லிப்ஸ்டிக்கு, பவுடரு, ஃபெயர் அண்ட் லவ்லி க்ரீம், ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்களாம், நெருப்பில் போட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டு ஆண்கள் என்ன பண்ணாங்களாம், விளையாடுற கார்டு, சூதாட்டத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த கார்டை போய் நெருப்பில் போட்டாங்களாம். அது மாதிரி அப்புறமேட்டு தாயம் விளையாடுறோம்ல, அது மாதிரி தாயம் விளையாடுற பொருட்களை, அது எதெல்லாம் சூதாட்டத்துக்கு மக்களை இட்டு சென்றுச்சோ, எதெல்லாம் மக்களை பாவத்துக்கு இட்டு சென்றுச்சோ, அந்த பொருட்களை எல்லாம் அவங்க தூக்கி நெருப்பில் போட்டாங்களாம். நாங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை காண்பதற்காக.